அறிவே வராது. நீ பேசு எல்லா தப்பையுமே நீ எடுத்து பேசணும். சோறு தானே திங்கிற. இந்த 10 நாளா எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி ஒருத்தன் வந்து கொன்னான். அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு வாயில. அப்ப வாயில என்ன வச்சிருந்த? பிய வச்சிருந்தியா? சேலத்துல வந்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செத்துருக்கு. அப்ப என்ன வச்சிருந்த வாயில? உன்னை வந்துட்டு எப்படி பேசுறது? 2 வயசு குழந்தை செத்துருக்கு பாலியல் வன்கொடுமையினால. எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அதெல்லாம் எடுத்து பேசி இதை பேசு. இதை மட்டும் பேசுறதுக்கு எதுக்கு நீ வர? அப்ப நீ அரசியல் பேசக்கூடாதுன்னா அப்ப நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒரு தலையா பேசிட்டு இருக்க. தருதல ஒரே மாதிரி பேசு. எல்லா தப்பையுமே எடுத்து பேசு. உன்னை யாரும் பேச மாட்டாங்க. 50 500 ஆக்கிறாதீங்க. நீ எப்படி வந்து ஒருத்தர் மேல வந்து அவர் தான் கொலை பண்ணாரு நீ எப்படி சொல்ற? நீ பாத்தியா? உனக்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? எதை வச்சு நீ வந்து அந்த மாதிரி பேசுற? இவன் மேல கேஸ் கொடுங்க. இவன் வந்து ஒருத்தர் மேல வந்துட்டு அநியாயமா வந்து அடிக்கடி வந்து அவர் கொலை பண்ணாருங்கிற மாதிரி விஜயண்ணா மேல வந்து பழி போட்டுட்டு இருக்கா. இவளை சும்மா விடாதீங்க. இவளுக்கு நான் பதில் கொடுக்க கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி நானே போட்டிருந்தேன். யாருமே பதில் கொடுக்காதீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருந்தேன். இவ வந்து ஒருத்தர் மட்டுமே குறிப்பிட்டு பேசுறா. விஜயண்ணா விஷயம் மட்டும் அவளுக்கு எடுத்து பேசுறதுக்கு வாய் வந்துருது. மத்த நேரம் வாயில வந்து பிய வச்சிருக்கா. அதனால பேச மாட்டா. இவ்வளவு பொண்ணுங்க சாவுறாங்க. பாலியல் வன்கொடுமையினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. செத்த போயிட்டியாடி நீ எல்லாம்? இப்பதான் உனக்கு உயிர் வருதா? அந்த பையன் வந்து வண்டியில எடுத்து செத்ததுக்கும் விஜய் அண்ணாவுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? இதை ஏன் வந்து விஜய் அண்ணா மேல பழிய போடணும்? விஜய் அண்ணா யாருமே வண்டி பின்னாடி வராதீங்க, தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்றாரு. சொல்லியும் மீறி போறாங்கன்னா அது யாரோட தப்பு? இது எப்படி நீ வந்து விஜய் அண்ணா பத்தி நீ பேசுவ? நேத்தெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை வருது இவ்வளவு பேசுறதுக்கு. நேத்தெல்லாம் வந்து யோசிச்சிருக்கால இருக்கு. நம்ம எதை எடுத்து பேசலாம்? எதுவுமே வந்து கிடைக்கல நம்மளுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு. உன் நியூஸ் பத்தி எடுத்து பேசுடி. கிட்னி திருடி இருக்கியே பரதேசி நாயே. உன் நியூஸ் பத்தி எடுத்து பேசு. உங்களோட வாய்ஸ்ல வந்து பாருங்க. 2 நிமிஷம் கழிச்சு உன் கமெண்ட்ல வந்து எதுக்கு படிக்கணும்? உனக்கு காரி துப்பணுங்கிறேன். நீ பண்ற வேலைக்கு ஒருத்தர் மட்டுமே நீ குறிப்பிட்டு எதுக்கு பேசுவ? எல்லா நியூஸையும் எடுத்து பேசு. நீ வந்து பொதுமக்களுக்கு நீ சமமா பேசுறவளா இருந்தா எல்லா தப்பையுமே எடுத்து பேசணும். அது எப்படி நீ எல்லாமே பேசாம விஜயனா பத்தி மட்டும் நீ பேசுவ? ஏன்டி செத்த நாயே, பைத்தியக்கார நாயே, மெண்டல் சிரிக்கி. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோவம் வருதுடி. நேர்ல மட்டும் பார்த்தேன் கண்ணமா அப்படி முகர முஞ்சில உடச்சு விட்டுருக்கான். உன்னை ஒருத்தரை பத்தி எவ்வளவு தாண்டி பேசுவீங்க? அடுத்தடுத்து கிளம்பி வர்றீங்க. அவரை பத்தி வந்து அவ்வளவு தூரம் வந்து பழி போடணும்னு அவ்வளவு ஆர்வமா கிளம்பி வரீங்க. இப்ப நாங்க பேச மாட்டோமா? அவர் நீங்க பேசுறதுல அவர் உண்மையாலுமே வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்கிற விஷயம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அதை சாதாரணமா பேசுறீங்க. அவர் பண்ணிட்டாருன்னு அவர் மனசு. விஜயண்ணா வந்து இதை கேட்கறப்ப இதை பாக்குறப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க மனசு. நீ எந்த ஒரு உண்மையான நியூஸ் இல்லாம பேசணுங்கிறதுக்காக நீ பேசிட்டு இருப்ப. உன்னை யாருமே பேசாம நீ நல்லா பேசுறமா அப்படின்னு உன்னை கொஞ்சுவாங்களா? உன்னை திட்டதாண்டி செய்வாங்க. பைத்தியக்காரன் நாயே, மெண்டல் சிரிக்கி. உன்னை திட்டதாண்டி செய்வாங்க. இவ வீடியோக்கு வந்து பதில் விட இவ வந்து வேற எதுவுமே இல்லாம இதை பேசுறா அப்படிங்கிறதுக்காக நான் அவருக்கு பதில் கொடுக்கல. இவ விஜயண்ணா பேசுறதுக்காகவும் நான் பதில் கொடுக்கல. இவ இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனையெல்லாம் பேசாம இன்னைக்கு மட்டும் எதுக்கு நீ பேசுற? 10 நாளா எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு குரல் கொடுக்கல, இதுக்கு குரல் கொடுக்கல. நீங்க பேசாதீங்க. அப்ப பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் பேசிடி பைத்தியக்காரனாயே. 10 நாளைக்கு முன்னாடி அந்த பிள்ளைகள் வந்து அவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. அப்பலாம் செத்து போய் கிடந்தியாடி நீ.